சிந்தனை செய்து பாருங்கள் நண்பர்களே. மருந்தின் தரம் உயர்ந்தா ஹாஸ்பிட்டல் குறையணும். மருத்துவத்தோட தரம் உயர்ந்தா மெடிக்கல் ஷாப் குறையணும். ஆனா இன்னைக்கு ரோட்டுக்கு ரோட்டு ஆஸ்பத்திரி, தெருவுக்கு தெரு மெடிக்கல் ஷாப். ஏன் தெரியுமா? இங்க நோய குணப்படுத்துறத விட நோய தக்க வைக்கிறதுல தான் லாபம். நாம தேடுற முன்னேற்றம் மருத்துவமனைகள்ல இல்ல. நம்ம வீட்டு சமையல் அறையில தான் இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் அதிகரிக்குதுன்றா. அதற்கு காரணம் நாம தான். மருந்துக்கு கொடுக்கிற அந்த பணத்தை தரமான உணவு உற்பத்தியில செலவு பண்ணுங்க. நஞ்சு கலந்த உணவுகளை சாப்பிடுறோம். அதால வரும் நோய்களுக்கு மாத்திரை கண்டுபிடிச்சு சாப்பிடுறோம். அப்புறம் அந்த மாத்திரையால வரும் பக்க விளைவுகளுக்கு வேற மருந்து எடுக்கிறோம். நாம் வளர்ச்சியை நோக்கி போகவில்லை, நாசத்தை, வியாபாரத்தை நோக்கி போகிறோம். புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால் ஓடுவதை விட்டுவிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை தேடி ஓடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி? என்ன செய்யுது மாமா ஷோமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாங்கள் சில விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். பேசிக்கொண்டு வரோம். அப்போ இன்னைக்கு நாங்கள் உணவை பற்றி பேசுவோம். உணவு கட்டாயம் நாங்கள் பேச வேண்டிய ஒரு முக்கியமான டாபிக் தான். உணவுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ப்ராடக்ட் எடுத்து பேசுவோம்னா எந்த ப்ராடக்ட்டை சாய்ஸ் பண்ணக்கூடாது? சுகரை பற்றி, சுகர். சீனியை பற்றி பேசுவோம். நாங்கள் முக்கியமாக விளங்க வேண்டிய முக்கியமான ஒரு ப்ராடக்ட் ஒன்று தான் சுகர். இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் வைத்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். மக்கள் இன்றைக்கு இந்த உணவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக சுகரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ நான் கட்டாயம் விலங்கிக்கொள்ளணும் இன்றைக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவு, ஆகாத உணவு, ஹலால் ஹராம்னு சொல்லி பிரித்து கொள்வதை விட உடலுக்கு கேடு விளைவிக்குதா இல்லையா, உடலுக்கு பல நீக்குதா இல்லையா, ரைட்? அப்போ எங்களுக்கு பார்த்தா விளங்கும் இன்றைக்கு இவ்வளோ சுகர் மக்கள் எடுத்து வராங்க தானே. எடுத்து வரக்கூடிய மக்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது? இது நாங்கள் செல்லல, இன்றைக்கு அறிவாளிகள் சொல்லிக்கொண்டு நிற்காங்கண்ணா, ரைட்? இந்த உணவு எடுக்க வேணாம், இந்த உணவு எடுக்க வேணாம், இது இதால் இப்படி வருது அப்படி வருது. இன்னைக்கு அநேகமாக இன்றைக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களே பேசியாங்க. அவங்க ஹலால் ஹராம் என்று பேசுறாங்க. இல்ல, இதால பெரிய ஒரு ஆபத்துக்கு எங்களோட உடம்பு கண்டுதுண்ணா. சரியா இல்லையா? சரியா. அப்ப நாங்க இவ்வளவு காலமா எடுக்க இந்த உணவுகளை மறுபடி நாங்க கொஞ்சம் பார்க்கணும், இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு. இன்றைக்கு சுகர் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு விரலை வெட்டுவாங்க எவ்வளோ பேர், காலை வெட்டுவாங்க எவ்வளோ பேர். அப்ப ஹலாலண்ட ஒரு உணவுல இறைவன் இப்படி ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சிச்சுவேஷனுக்கு ஒரு மனிதனை கொண்டு போவானா? இல்லைண்ணா, ஒரு நாளும் அல்ல அப்படி செய்ய மாட்டான். அப்படி செய்ய மாட்டான். அவன் செல்லுவான் எங்களோட தாயை விட, ரைட்? எங்களோட 70 மடங்கு அவன் இறக்கம். அப்ப எங்களுக்கு அவன் அநியாயம் செய்வானா? இல்லாட்டி நாங்க பிழையான உணவுகளை நல்ல உணவுன்னு கருதி கொண்டு உணவாக எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைக்கு நாங்க இன்றைக்கு ஃபேஸ் பண்ணிக்கொண்டு நிற்கும். நோய்களை கொண்டு வரதுக்கு அடிப்படை காரணம் உணவு. அப்ப இன்றைக்கு யாராவது ஒருத்தர் விரும்புவாரா அநியாயம் செய்யப்பட்ட ஹராமான உணவை விரும்பி தின்னுவாரா? அதுலேயும் ஸ்பெஷலாக முஸ்லீம்கள்லாம் அப்படி தின்னது குறவு. ஏன்னாண்டா அப்படி தின்னா அவங்களுக்கு தெரியும் அது இறைவன்ட கட்டளைக்கு மாறு செஞ்சா அவங்களுக்கு அதால் வரக்கூடிய எஃபெக்ட் வருமன். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. மக்கள் இன்றைக்கு இறைவனால தரப்பட்டதுன்னு நினைத்து கொண்டு தின்னாங்க. பிழையான ஒரு உணவை, கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளை இன்றைக்கு மக்கள் உணவாக எடுக்காங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு குடு போதையில பாதிக்கப்படுவதை விடவும், ரைட், இன்றைக்கு எதால பாதிக்கப்பட்டு கொண்டு நிற்கான்? பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஹலாலண்டு நாங்கள் நினைச்சு கொண்டு எடுக்கக்கூடிய உணவுகளால மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு நிற்கான். பாதிக்கப்பட்டவங்க செல்ல போனா இலங்கையில பாதிக்கப்படாத ஒருத்தருமே இல்லைன்ற அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டிருக்கான். சரிதான். பரவலாவே சுகர் எல்லா இடத்துலயும் பாதிக்கப்படுது. அதோட மக்களுக்கு நிறைய பாதிப்பு, நோய்கள். விரலை வெட்டுவாங்க, கையை வெட்டுவாங்க, கிட்னி ஃபெயிலண்டுவாங்க, இன்சூலின் இல்லாம வாழ்க்கையை கொண்டு போயலாம் இருக்குது, ரைட்? மெட்ஃபமின் இல்லாம வாழ்க்கையை கொண்டு போயலாம் இருக்குது. அப்ப இந்த அளவு பாதிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்டை இறைவன் ஹலாலண்டு சொல்லி மக்களுக்கு கொடுப்பானா? அவன் எங்களுக்கு ஒரு அநியாயம் செய்வானா? இல்லாட்டி நாங்க எங்கட அறியாமையின் காரணமாக பிழையான உணவுகளை தெரிவு செஞ்சு கொண்டோமா என்றது கேள்விக்கு பதில் நாங்க கொடுப்போம், ரைட்? இப்ப அல்லாஹ் சில உணவுகளை ஹராமாக்கி வச்சிக்கிற நோக்கம் தானே மனுஷன் உடலுக்கு கேடு விளைவிக்க கூடியதாகிது. அதை விட சில உணவுகள் நாங்க எடுத்துக்கொண்டு அது ஃபியூச்சர்ல எங்களுக்கு அறியாமையின் காரணமா ஃபியூச்சர்லயோ இல்ல லாங் டேர்மோ ஷார்ட் டேர்ம்லயோ அது அதால ஒரு பேர் ஆபத்தொன்று இருக்கிறதுனாலதான் அல்லாஹ் அதை தடுத்தீங்க. அதை விட நான் ஹலாலன்னு சொல்லி அதை விட நாங்க இந்த ஹலாலன்னு எடுக்கக்கூடிய உணவுகள்ல பாதிப்பு கூடுதலா இருக்குது.
அல்லாஹ் சில விஷயங்களை ஹராமாக்கி வச்சிக்கிறது எங்களுக்கு உடம்புக்கு தீவு தரக்கூடிய விஷயங்கள் ஏன்னா Yeah. ஆனா இப்ப நாங்க ஹலாலான்னு சொல்லி தின்னக்கூடிய சில உணவுகள் அல்லாஹ் ஹராமாக்கி வச்ச உணவுகளை விட எங்களுக்கு அதை விடவும் மோசமாக ஆபத்தான இருக்குது. உணவுகளா இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு எடுத்தா விளங்கும் பன்றி இறைச்ச இன்றைக்கு நீர்கொழும்பு பகுதிகளில் போனா இங்கே வந்து கழுத்தர பகுதிகளில் போனா அதை உணவாக எடுத்துக்கொண்டு நிற்காங்க காலாகாலம். இன்றைக்கு அதால எஃபெக்ட் ஆகுறதை விட இன்றைக்கு நாங்க எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு உணவு எடுத்திக்கோம் சுகர் என்றதை மட்டும் ரைட். இன்றைக்கு அதால எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணிக்கொண்டு நிற்காங்க. நாலாந்த மெட்ஃபமின் இல்லாம அவனோட வாழ்க்கையை கொண்டு போகவே இல்லை, இன்சுலின் இல்லாம கொண்டு போகவே இல்லை ரைட். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப இந்த ஒரு உணவாலேயே இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்கண்டா இன்னைக்கு எவ்வளவு எக்கச்சக்கமான உணவுப் பொருட்கள் வந்து இன்றைக்கு விநியோகிக்கப்பட்டு கொண்டு நிற்கிது சமூகத்தில். இன்றைக்கு அதை வந்து பயன்படுத்தி கொண்டு நிற்காங்க. அது ஆகுமாக்கப்பட்டதா ஈக்குது, சமூகம் ஏற்றுக்கொண்டதா ஈக்குது. அதுதானே நாங்கள் ஹலால் என்று சொல்லி அரபுல ஏற்றுக்கொண்டு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்று உறுதி கூறப்பட்டு இன்றைக்கு சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்பட்டு அப்ப இன்றைக்கு இதை எடுத்தவங்க பாதிக்கப்படுவதை விடவா அந்த ஹராம் என்று நாங்க ஆல்ரெடி பார்த்த அந்த உணவை அந்த எடுத்த உணவுல ஆபத்தை இன்றைக்கு சமூகம் ஃபேஸ் பண்ணுது. இதுல ஆபத்துகள் அதிகமாகிக்குது. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு போனா பார்க்கல சுகர் பேஷண்ட் அதுக்கண்டே ஒரு யூனிட் ஒன்றே ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு மக்கள் ஒரு வீட்டுல 10 பேரையும் தான் 8 பேருக்கும் இன்றைக்கு சுகர் பிரச்சனை. ஒரு வயசு இந்த ஏஜை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னா சுகரை வந்து செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தல் தரப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல அந்த உண்மையான ஒரிஜினல் சுகர்ல அப்படி ஒரு காலமும் கேடுகள் வராது ரைட். எதென்றாலும் லிமிட்டா தான் நாங்க எடுக்கணும். ஆனா அதுல கேடுகள் வராது. ஏன் வராதுன்னா இதுல கலக்கப்படுது இந்த சுகர்ல கலக்கப்படக்கூடிய இந்த கெமிக்கலால வர எஃபெக்ட் தான் அந்த உடம்பை பாதிக்குது. எங்கட இரத்தத்தை அசுத்தமாக்கு ரைட். இரத்தத்தை அசுத்தமாக்கினதுக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் கூட எங்களுக்கு அந்த காயத்தை கூட சுகப்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த உடம்புல ஈக்கக்கூடிய இந்த இரத்தம் இழக்குது. அப்ப இந்த அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு உணவை ரைட் நாங்க இன்றைக்கு எவ்ரிடே எந்த நாளும் எடுத்து வரோமா இல்லையா. அப்ப இது எப்படி ஹலால் ஆகுது? மனிதன் உடம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் எப்படி ஹலால் ஆகுது? ஏன் இன்றைக்கு சிகரெட்டை நாங்க ஹராம் என்றோம்? ஏன் இன்றைக்கு நாங்க குடு போதைய ஹராம் என்றோம்? ஏன்னா மனிதன் உடலுக்கு ஏதோ ஒரு அளவுல எஃபெக்ட் ஒன்று கொண்டு வருது, ஆபத்தை கொண்டு வருது. அதனாலதான் நாங்க ஹராம் என்றோம். அப்ப இதை நாங்க இன்றைக்கு எப்படி அதை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டிருக்குது. இந்த சமூகத்துக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு இன்றைக்கு அறிவாளிகளால கொடுக்கப்படலே எங்களுக்கு விளங்குது இல்லை ஏனென்று ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு அதை அந்த பாதிப்புல இந்த மக்கள் மீண்டு வரணுமா இருந்தா கட்டாயம் மக்கள் விளங்க வேண்டிய தேவை ஒன்று இது வந்து இந்த உணவுகள் சம்பந்தமாக இதுக்குள்ளுக்கு என்ன கலக்கப்பட்டிருக்குது, கலப்படம் எதை வச்சு கலப்படம் செஞ்சுக்காங்க. இது இயற்கையா தரக்கூடிய அல்லாட உணவுகள்ல ஒரு நாள் மல்ல அநியாயம் செய்ய மாட்டாங்க, ஒரு காலம் அநியாயம் செய்ய மாட்டாங்க, மக்களுக்கு ஒரு தீவினை இருக்காது, தீமை இருக்காது ரைட். இறைவன் எங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்டையும் வந்து இன்னைக்கு நான் நெச்சுரல் என்று சொல்லுவோம் என்ன. அப்ப இன்னைக்கு நெச்சுரலான ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்களை கலக்குதுன்ற விளைவால தான் இன்றைக்கு எங்களோட ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுது, எங்களோட பிளட் பாதிக்கப்படுது. இந்த பிளட் அசுத்தமாகுவது தான் சுகர்ல இந்த சுகர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் வந்து பிளட் அசுத்தமாகுது. அதனால தான் எங்கட அந்த 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 இரத்தம் வந்து ஒரு காயம் ஏற்பட்டா கூட அது சுகத்தை தரத்துக்கு லேட் ஆகுது, இல்லாட்டி அது சுகம் தருது இல்லை. ஏன்னா அந்த 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 இரத்தத்திட அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து அது அப்படியே ஃபுல்லாவே வந்து செயலில் இழக்க செய்யுது. அதனால நாங்கள் கட்டாயம் விளங்கணும் வந்து உண்மையிலே இன்றைக்கு இந்த மாதிரியான ஆபத்தான ஒரு ப்ராடக்ட் எப்படி ஹலால் ஆகுது, எப்படி மக்கள் ஹலாலாக்கி இன்றைக்கு அதை உணவாக எடுக்கிறாங்க, அவங்களோட நாளாந்த வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணுறாங்கன்றதில் இருந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி கட்டாயம் வந்து நாங்கள் இதை வந்து ஆபத்துகளை உணர்ந்து மக்கள் இன்றைக்கு அதுகளை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளுதா இல்லையாண்டு டிசிஷன் எடுக்க வேண்டிய காலம். என்னடா இதால பாதிக்கப்படுது அளவுக்கு இன்றைக்கு இலங்கையில மட்டுமல்ல சுகருக்காக மாற்றீடு உண்மையிலே வந்து நெச்சுரலாக வரக்கூடிய அந்த உணவு தான் மாற்றீடு. வேண்டிய அளவு இறைவனால கொடுக்கப்பட்ட கலப்படம் செய்யப்படாத ஜெனட்டிக்கலி மோடிஃபை பண்ணப்படாத தூய்மையான உணவுகள் எடுக்க போகல. இப்ப கரும்புலிந்து நீங்க சீனி எடுத்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் ஒரு காலமும் அதில் ஆபத்துகள் வர வாய்ப்பில்லை
அதுக்கு வரையில. பதிலாக வெள்ளை சக்கரை நாட்டு சக்கரை நாட்டு சக்கரைகளை எடுக்கலாம். எடுக்கலாம் முஸ்லிம் என்ற அடிப்படையில நாங்க சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய உணவு இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யப்படாத உணவா இருக்கணும். இன்னொருத்தருக்கு நாங்க அதை கொடுக்கோம்னா உண்மையிலே நஞ்சு கலந்து தான் கொடுக்குவோம். அப்ப அதால அவர் மட்டுமல்ல அவரோட குடும்பமே பாதிக்கப்படுது. அதனால நாங்க விளங்கிக்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க சொன்ன ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். இது மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் இருக்குது. நாங்க உண்மையிலே நெச்சுரல்னு சொல்ற வந்து இயற்கையாக வந்து டிரெக்டாக வந்து கலப்படம் செய்யப்படாமல் எடுக்கக்கூடிய ஸ்வீட்டை ரைட் சுகரை எடுக்க எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் நாங்கள் சொல்ல வர இன்றைக்கு ரிஃபைன் பண்ணுற பேரில் ஒவ்வொரு கலப்படங்கள் செய்கிறாங்க, கெமிக்கல்ஸில் கலக்குறாங்க. இன்னும் இதுகளில் இருந்து மக்கள் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளணும்ன்றது தான் எங்களோட தாழ்மையான கருத்து. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து இன் டீட்டெயில் நாங்கள் பேசுவோம். ஏன்னாண்டா இதில் முக்கியமாக பேச வேண்டிய இன்னொன்று இருக்குது வந்து ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ரைட் ஃபுட் வந்து கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆடியோக்களில் வீடியோக்களில் நாங்கள் அடுத்தடுத்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ்.